ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு ரேஷன் பொருள் இந்த மாதத்துக்கானது வாங்கலை. சரி மாதம் முடிய போகுது இன்னைக்கு நான் அதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டேன். போயிட்டு கொடுத்த ஜாமான்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு திரும்பி ரிட்டன் வயலுக்கு வர 5 ஆயிடுச்சு. எப்பயும் போல தான் ஏதாவது வேலை இருந்தாலும் 5 மணிக்கு தான் வருவோம், வேலை இல்லைனாலும் 5 மணிக்கு தான் வருவோம். ஸோ இந்த டைமே நம்மளுக்கு கீப் அப் ஆகுது. ஸோ டைமிங் கொஞ்சம் மாற்றணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு வீட்டுக்கு போக மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 ஆகிடுது. இருட்டில் வேற இருக்கேனா, இன்னும் கொட்டாயிலலாம் லைட்டு போடலை. அதனால தாங்க கொஞ்சம் லேசினஸ் தான். மாற்றணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ போகிறதுக்காண்டினாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உண்மை அதுதான். வீடியோ போகிறதுக்காண்டினா நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ வாங்க என்ன வேலைன்னா, வந்ததுமே கன்றுக்குட்டிக்கெல்லாம் பில்லு அறுத்தாச்சு. காலையில் என் ஹஸ்பண்ட் அறுத்து போட்டு போனாங்க, அதோடு சரி. அப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்ததுமே பில்லு அறுத்து போட்டு மாடு இருக்கிற இடம்லாம் மழை பெஞ்சு நதன்னு அந்த தீவன குச்சி கழிச்சு போட்டதெல்லாம் கிடந்தது. அதுக்கு அப்படியே ஒரு நெருப்பை வச்சுட்டு மாட்டை ஓட்ட போயாச்சுங்க. மாடு வந்துட்டு வேறு வயலில் மேய்ச்சலுக்கு கட்டியிருந்தேன். ஸோ இந்த வயலேருந்து அது கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். எனக்கு 3 மாடையும் ஈத்துட்டு வரங்காட்டி போதும் போதும்னு ஆயிடுச்சு. போனதுமே மோட்ரு பூட்டி விட்டேன். எல்லாம் செம்ம தண்ணி தாகத்தில் இருந்தாங்க. பூட்டி விட்டு தண்ணியெல்லாம் காட்டினேன். காட்டிட்டு 3 பேருமே என் கையில் தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா யாருமே விட முடியாது. ஒன்றை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிச்சுன்னா 2யும் விட்டுட்டு அதை பிடிக்க போகும். நெல் நாற்று வேற பக்கத்து வயல்காரங்களாம் விட்டுருக்காங்க. எதுலையாவது வாயை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3யும் இழுத்து பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வீடியோலாம் கிளியராக இருக்காது, சாரி. என்னோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மாட்டை அப்படியே மேய்ச்சிக்கிட்டு வயல்ல இருந்து வெளியில் ஓட்டவே 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணியை குடிச்சிட்டு வெளியிலேயே வரமாட்டேன்னுடுச்சுங்க. மேய்ஞ்சிக்கிட்டே தாங்க இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு 6:40க்கெலாம் கொட்டாயில் வந்து கட்டியாச்சு. இனிமேல் பாலை கறந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.